இப்பொழுது இந்த ஸ்தோத்திரம், இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை ஏசாயா 26:4. அங்கு பார்க்கிறோம், கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார் என்று. ஆம், இன்றைக்கு நாம் பார்க்க போகிற தேவனுடைய வார்த்தை யெகோவா என்கிற கன்மலை. இந்த யெகோவா என்கிற கன்மலையை குறித்து வேதம் கொடுக்கிற விளக்கங்கள் என்ன என்பதை ஜெபத்தோடு கவனிக்க போகிறோம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த யெகோவா என்கிற கன்மலையானவர் என்றால் என்ன அர்த்தம்? அது எதை குறிக்கிறதா இருக்கிறது? முதலாவது வேதாகமத்திலிருந்து அருமையான ஒரு விளக்கத்தை நாம் பார்க்கலாம். யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 2வது வசனம். யாத்திரையாகமம் 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். மேலும் தேவன் மோசேயை நோக்கி, நான் யெகோவா சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன். ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யெகோவா என்னும் கன்மலை என்று சொன்னால் அதற்கு முதலாவது அருமையான ஒரு விளக்கத்தை இந்த யாத்திரையாகும் 6:2 பார்க்கிறோம். அதாவது அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். சர்வ வல்லமையுள்ள தேவன். அப்போ எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த தேவனாகிய கர்த்தருக்கு பலவிதமான ரூபங்கள் உண்டு, பலவிதமான அடையாளங்கள் உண்டு. அதிலே கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இங்கு யெகோவா என்னும் நாமம் தரிக்கப்பட்டவர் என்கிற ஒன்றை நாம் பார்க்கிறோம். அந்த யெகோவா என்கிற நாமத்துக்கு முதலாவது அவர் சர்வ வல்லமை உள்ளவர். இந்த சர்வ வல்லமை என்றால் என்ன அர்த்தம்? உயர வானத்திலும் தாழ பூமியிலும் மேலே வானத்துக்கு மேல் இருக்கிறவைகளிலும் கீழே பூமிக்கு உள்ளே இருக்கிறவைகளிலும் கீழே இருக்கிறவைகளிலும் எல்லாவற்றுக்கும் வல்லமையுள்ள ஒரே ஒருவர் இவர்தான். அதுக்கு பேர்தான் சர்வ வல்லமை உள்ளவர். இந்த சர்வ வல்லமை என்பதற்கு இன்னொரு அருமையான விளக்கத்தை பார்க்கலாம். எதையும் செய்யத்தக்கதான சக்தி படைத்தவர் என்று அர்த்தம். எதையும் செய்யத்தக்கதான சக்தி படைத்தவர். அப்ப ஆண்டவர் ஒரு யெகோவா என்னும் கன்மலையாய் ஒரு தேவ மனுஷனுக்கு, ஒரு தேவ மனுஷிக்கு வெளிப்பட்டால் அவர்களுக்காக ஆண்டவர் எதையும் செய்ய தயங்க மாட்டார். எதையும் செய்ய யோசிக்கவும் மாட்டார். ஒருவேளை தன்னுடைய மகனுக்காக, தன்னுடைய மகளுக்காக மற்றவர்களுடைய ஜீவனை எடுக்கிறதா இருந்தாலும் ஆண்டவர் அதையும் தாமதிக்க மாட்டார். அல்லது தன்னுடைய பிள்ளைகளுக்காக மற்றவர்களை தடை செய்ய வேண்டுமானால் தடை செய்யவும் வல்லவர். அதுதான் சர்வ வல்லமையுள்ளவர். அப்போ இந்த காலை வேளையிலே இருட்டோட ஜெபத்துக்கு வந்திருக்கிறதான எனக்கு மிகவும் பிரியத்துக்கும் அன்புக்கும் உரியதான என் அன்பு தேவ ஜனங்களே, விசுவாச தெய்வ பிள்ளைகளே, இந்த யெகோவா என்னும் கன்மலையானவர் இன்றைக்கு உங்களுக்கு எப்படி வருகிறார்? அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் வருகிறார். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், எல்லா வல்லமையும் அவர்கிட்ட இருந்தா அப்ப காபிரியல் தூதன் எதற்கு, மிகாவேல் தூதன் எதற்கு, பட்டய முறிவின தூதன் எதற்கு, வானத்துக்கும் பூமிக்கும் இடையில உயரமா நிற்கிற தூதன் எதற்கு, இப்படி இவங்கெல்லாம் அப்புறம் எதுக்கு அப்படின்னு கேட்கலாம். உண்மைதான், அவர்கள் எல்லாம் இருந்தாலும் இப்படிப்பட்ட பயங்கரமான தூதர்களை விடவும் வல்லமை பெற்றவர் ஆண்டவர் தான். அந்த வல்லமை இந்த காலை வேளையிலே உங்களை நிரப்புவதற்கு ஆண்டவர் விரும்புகிறார். அந்த வல்லமையை தேவனாகிய கர்த்தர் உங்கள் ஜீவியத்திலே, உங்க குடும்பத்திலே செயல்படுத்த ஸ்தோத்திரம் அவர் விரும்புகிறார்.
அவர் சர்வ வல்லவர் என்பதை உங்களுக்காக உங்களை கொண்டு நிரூபிக்க விரும்புகிறார். இங்க இன்னொரு ரகசியத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். என்ன ரகசியம் தெரியுமா? இந்த சர்வ வல்லவர் என்கிற பெயரும் பட்டமும் உங்களுக்கு எனக்குரியது கிடையாது, அது தேவனுக்குரியது. அவர் சர்வ வல்லவர். ஆனா அந்த பெயர் அதிகாரம் அவர்கிட்ட இருந்தாலும் அந்த சர்வ வல்லமையை எங்கே யாரை கொண்டு பயன்படுத்துவார் என்று சொன்னா, அந்த தேவ ஜனங்கள், தேவ பிள்ளைகள், நீதிமான்கள், பரிசுத்தவாட்டிகள், கர்த்தரை மட்டுமே நம்பி இருக்கிறவர்கள் யாரோ அவர்களை கொண்டுதான் வல்லமையை வெளிப்படுத்துவார். திடீரென்று ஆண்டவர் இறங்கி வந்து, நான் யார் தெரியுமா? நான் தான் சர்வ வல்லமை உள்ளவன், நீயே இங்க வந்த, இங்க கோட்டை தாண்டினா நான் உன்னை எரிச்சிருவேன், அப்படியெல்லாம் நம்ம ஆண்டவர் சொல்ல மாட்டார். இதெல்லாம் பூதங்கள் பேசுகிற வார்த்தைகள். ஆனால் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அவர் சர்வ வல்லமையுள்ள யெகோவா என்னும் கன்மலை. ஆனா அந்த வல்லமையை பயன்படுத்தணும்னு வரும்போது அவர் தானாக அல்லாமல் தம்முடைய பிள்ளைகள் மூலமாய் அந்த வல்லமையை பயன்படுத்துகிறார். உதாரணத்துக்கு அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம். அங்கு பெந்தேகோஸ்தே நாளுக்கு பின்பு அங்கு அனனியா சப்பிரால் வருகிறார்கள். அப்போ அந்த இடத்துல நடக்கிறது என்ன? அவர்கள் பொய் சொல்லிவிட்டார்கள், பரிசுத்தாவிக்கு விரோதமாய் பொய் சொன்னார்கள். இப்போ அந்த பெந்தேகோஸ்தே நாளிலே எல்லாரும் 3000 பேர் 5000 பேர் ரட்சிக்கப்பட்டிருக்க அந்த இடத்துல, ஓ கர்த்தர் நல்லவே, இவங்க பொய் சொல்லும் போது ஆண்டவரே நேரடியா உதித்து சோத்திரம் கோராகின் புத்திரரை பூமியை பிளந்து வாங்கி கொண்டதை போல செய்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அதை செய்யல. அதற்கு பதில் அவருடைய வல்லமையை காண்பிக்க அந்த நேரத்துல பேதுருவுக்குள் தம்முடைய வல்லமையை வைத்தார். பேதுருவுக்குள் வல்லமையை வச்ச உடனே அந்த ஆண்டவருடைய வல்லமை பேதுருவுக்குள் நுழைய, அந்த வல்லமை பேதுருகிட்ட இருந்து எப்படி வெளிப்பட்டதுன்னா அவருடைய வாயின் வார்த்தையாக வெளிப்பட்டது. பேதுரு என்ன சொல்லுகிறாரோ அது அப்படியே நடந்தது. இதுதான் அந்த யெகோவா என்னும் கன்மலை என்பவரின் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதற்கு உண்மை. அதற்காகத்தான் நான் சொல்றேன், அந்த தேவனுடைய வல்லமை நம்மளையும் நிரப்பணும், அந்த தேவனுடைய வல்லமை நம்மையும் ஆட்கொள்ளணும்னா அதற்கு முதலாவது நம்முடைய சரீரம் அதற்கு ஏற்ற தூய்மையானதா இருக்கணும். நம்முடைய சரீரம் அதற்கு ஏற்ற நல்ல சுத்தமானதா இருக்கணும். நம்முடைய சரீரம் அதற்கு ஏற்ற நல்ல ஆயத்தம் உள்ளதா இருக்கணும். அப்படி இருந்தா அந்த சர்வ வல்லமை உள்ளவர் அவருடைய வல்லமையை உங்களுக்குள் வைப்பார். இங்க ஒரு ரகசியத்தை தெரிந்து கொள்ளுங்க. எஸ்எஸ்கே சாமுவேல் பாஸ்டர், அவர் ஒரு தீர்க்கதரிசி, அவர்கிட்ட இருந்து வல்லமை புறப்படும். இதுதான் இன்னைக்கு நிறைய பேருடைய எதிர்பார்ப்பு எண்ணங்கள். நான் சொல்றேன், எஸ்எஸ்கே சாமுவேல் என்னும் பாஸ்டர் இருந்து மட்டும் வல்லமை புறப்படும் என்று நீங்க நம்பினா விசுவாசித்தா உங்களுக்கு ஆண்டவர் மேலேயே விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம். நான் சொல்றேன், எஸ்எஸ்கே சாமுவேல் என்கிற பாஸ்டர் இருந்து ஒரு வார்த்தை புறப்படுறது உண்மைன்னா, தீர்க்க தரிசனம் வர்றது உண்மைன்னா, விடுதலையோ நன்மை நடக்கிறது உண்மைன்னா, இதே வேதத்தை இதே வசனத்தை நம்புற உங்கள்கிட்ட இருந்தும் அந்த வல்லமை புறப்பட போதுமானதா இருக்கிறது. உங்கள்கிட்ட இருந்தும் அந்த வார்த்தை வெளிப்பட போதுமானதா இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ இந்த யெகோவா என்னும் கன்மலை என்று சொன்னால் முதலாவது அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அந்த சர்வ வல்லமையை உங்க ஜீவியத்திலே காண்பித்து உங்களுக்குள் அனுப்பி
உங்களை கொண்டு சிலரை நடுங்க வைத்து, சிலர் திகிலடைய வைத்து, சிலருக்கு எதிராய் கர்த்தர் பேச வைத்து, அந்த இடத்துல உங்களை நிமிர்ந்து தலை தூக்கி வசோத்திரம் தைரியமா நிற்க வைத்து, நீங்கள் தேவனோடு பிள்ளைகள் என்றும் தேவன் உங்களோடு இருக்கிறார் என்பதையும் எல்லாரும் அறியத்தக்கதாய் கர்த்தர் செய்ய போகிறார். இது நடக்கும், இது நிறைவேறும், இது சம்பவிக்கும். இது நீங்கள் விசுவாசித்தே ஆக வேண்டும். கர்த்தருக்கு மகிமையும் கிருபையும் தயவும் மாட்சிமையும் உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அடுத்ததாக இந்த யெகோவா என்னும் கன்மலையானவர் என்று சொன்னால் அவர் எப்படிப்பட்டவர்? யெகோவா என்னும் கன்மலையானவர் என்பதற்கு இன்னொரு அருமையான விளக்கத்தை வேதத்திலிருந்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால், நல்ல ஒரு விளக்கத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன் பாருங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 68 சங்கீதம் 4வது வசனம். சங்கீதம் 68:4 வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. தேவனை பாடி அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள். வனாந்தரங்களில் ஏறி வருகிறவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். அவருடைய நாமம் யெகோவா, அவருக்கு முன்பாக களி கூறுங்கள். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அப்போ இந்த யெகோவா என்னும் கன்மலையானவர் என்றால் என்ன அர்த்தம்? அந்த சங்கீதம் 68:4 வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. வனாந்தரங்களில் ஏறி வருகிறவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். யெகோவா என்னும் கன்மலையானவர் என்று சொன்னால், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, அவர் ஏறி வருகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, சில மனிதர்கள் சில கோவிலுக்கு போயிட்டு சோத்திரம் கடவுளை பார்த்துட்டு பச்சையா கேட்பாங்க, கடவுளே உனக்கு கண்ணு இருக்குதா இல்லையா? சாமி உன் காது கேட்குதா இல்லையா? நான் ஒரு ஏழை வந்திருக்கிறேன், சோத்திரம், ஆனா எனக்கு எதுவுமே நடக்கல. நீ ஒரு தெய்வம், நீ ஒரு சாமி நம்பி உன்கிட்ட வந்திருக்கிறேன், நீதான் எனக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லி அவங்க எந்த தெய்வத்திட்ட கும்பிடுறேன், எந்த சாமிகிட்ட கும்பிடுறேன், இல்லாட்டி என்ன சொல்லி புலம்புறேன்னு தெரியாமலேயே புலம்புகிறவர்கள் இருக்கிறார். ஏனென்றால் அவங்க நம்புகிற நம்பிக்கை, அந்த வழிபாடு எல்லாமே அது இருக்கிற இடத்திலேயே இருக்கக்கூடியது. அது எரேமியா 10 சொல்லப்பட்டிருக்குது. அது ஆணிகளால் சுத்தியிலாலும் உறுதிப்படுத்தப்பட்டது. அதனால அது வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் ஒரு சன்னிதானத்திலேயோ அல்லது வேறொரு மூளை முடுக்கிலோ ஒரு இருட்டுக்குள்ளேயோ அல்லது உயரமான எங்கேயோ போய் உட்கார்ந்து கொள்ளுகிறவர் அல்ல. இந்த சோத்திரம் யெகோவா என்னும் கன்மலையானவர் இரண்டாவது எப்படிப்பட்டவர்னா ஏறி வருகிறவராய் இருக்கிறார். ஏறி வருகிற தேவன். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த ஏறி வருகிறார் என்றால் என்ன அர்த்தம்? உபாகமத்தின் புஸ்தகம் 33 26 வசனம். உபாகமம் 33:26. யெஷூரனுடைய தேவனை போல் ஒருவரும் இல்லை. அவர் உனக்கு சகாயமாய் வானங்களின் மேலும் தமது மாட்சிமையோடு ஆகாய மண்டலங்களின் மேலும் ஏறி வருகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவே. அந்த யெகோவா என்னும் கன்மலையானவை இரண்டாவதாக அவர் ஏறி வருகிற தேவன். எப்படி ஏறி வருகிறார்? கர்த்தர் நல்லவே. அந்த யெஷூரனுடைய தேவனை போல ஒருவரும் இல்லை.
வேறு எந்த தெய்வங்கள், எந்த சக்திகள், எந்த விதமான வழிபாட்டுக்குரியது, இது எதுவுமே எதுகிட்டையும் இல்லாத ஒரு சக்தியோடு, இல்லாத ஒரு வல்லமையோடு, தனக்கே உரிய மகிமையோடு ஏறி வருகிறவர் தான் இந்த யெகோவா என்னும் கன்மலையான தேவன். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த தேவன் ஏறி வருகிறார் என்றால் எல்லாருக்கும் எது தெரியும்? அவர் கழுதை குட்டியின் மீது ஏறி வருகிறார் என்று சொல்லி. கர்த்தர் நல்லவே. அவர் கழுதை குட்டியின் மீது ஏறி வந்தது அப்புறம். ஆனா அதற்கு முன்பாக அவர் மாட்சிமையோடு ஏறி வருகிறார், மேகங்களோடு ஏறி வருகிறார், ஆகாய மண்டலங்களோடு ஏறி வருகிறார். அல்லேலூயா. அந்த மாட்சிமை, அந்த மேகம், அந்த ஆகாய மண்டலம், கர்த்தர் நல்லவை, இவைகளின் மூலமா ஏறி வருகிறார் என்று சொன்னால் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அவர் எவ்வளவு பெரிய வல்லமையுள்ள ஒரு தேவனாய் இருப்பார், எவ்வளவு பெரிய பயங்கரமான ஒரு ஆண்டவராய் இருப்பார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. யெஷூரனுடைய தேவனை போல் ஒருவரும் இல்லை. அவர் உனக்கு சகாயமாய் வானங்களின் மேலும் தமது மாட்சிமையோடு ஆகாய மண்டலங்களின் மேலும் ஏறி வருகிறார். சரி, இப்போ யெகோவா என்னும் கன்மலை என்று சொன்னா முதலாவது சர்வ வல்லமையுள்ளவர், இரண்டாவது அவர் ஏறி வருகிறார். இப்ப இதுல என்ன கேள்வின்னா, ஆண்டவர் ஏறி வருகிறதுனால என்ன லாபம்? ஏன் ஏறி வருகிறார்? அதே வசனம் சொல்லுகிறது, அவர் சகாயமாய், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, சகாயமாய் வெளிப்படும்படியாக, அவருடைய சகாயத்தை நமக்கு வெளிப்படுத்தும்படியாக, அதற்காகவே ஆண்டவர் ஏறி வருகிறவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த சகாயம் பாராட்டுதல் என்பது அது நம்முடைய தேவனிடத்தில் அதிகமாவே உண்டு. சகாயம் என்றால் என்ன? அவர் ஒரு காரியத்தை சொல்லி இந்த நாள் இந்த நேரத்தில் செய்து முடி என்று ஆண்டவர் சொல்லியிருப்பார். ஆனா மனிதர்களாகி நாம் எப்போதுமே ஒரு தவறு செய்கிறவர்கள் தான். அதன்படி அவர் சொன்ன நாளிலே, அவர் சொன்ன நேரத்திலே முடித்திருக்க மாட்டோம். அப்ப என்ன செய்யணும்? கர்த்தர் நல்லவே. அந்த நாம் கீழ்ப்படியாததற்கு, சொன்னதை செய்யாததற்கு உடனே ஒரு தண்டனை வந்திருக்கும். ஆனா அந்த உடனுக்குடன் தண்டனை கொடுக்கப்பட வேண்டிய இடத்துலதான் ஆண்டவர் இந்த சகாயத்தை வச்சு 10 போடுகிறார். இந்த சகாயத்தை வச்சு இரக்கம் பாராட்டு. சரி, உன்னால முடியலையா? பரவாயில்ல. நான் சொன்ன நாள்ல முடிக்கலையா? பரவாயில்ல. நான் போய் சொன்ன ஊழியத்தை செய்யலையா? பரவாயில்ல. பார்த்துக்கலாம், அடுத்த முறை இன்னொரு முறை சான்ஸ் தரேன். இப்படியெல்லாம் பார்த்து ஆண்டவர் இரக்கம் பாராட்டலாம். அவர் பாராட்டுகிற அந்த இரக்கத்துக்கு தான் பேரு சகாயம். இப்போ இந்த யெகோவா என்னும் கன்மலை என்று சொன்னால் கர்த்தர் நல்லவே, அவர் ஏறி வருகிறவர் என்று சொன்னேன். அந்த ஏறி வருகிறவர் என்றால் சகாயம் பாராட்டுகிறார். இந்த சகாயம் என்னையா செய்யும்? பெரிய ஏதாவது செய்யுமா? சகாயம் ஏதாவது பண்ணுமான்னாக்கா, அந்த உபாகமம் 33ஆம் அதிகாரம் 7வது வசனம். 33:7. அவன் யூதாவை குறித்து, கர்த்தாவே, யூதாவின் சத்தத்தை கேட்டு அவன் தன் ஜனத்தோட திரும்ப சேர பண்ணும். அவன் கை பலக்க கடவது. அவனுடைய சத்துருக்களுக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிற சகாயராயிருப்பீராக. அல்லேலூயா. யெகோவா என்னும் கன்மலையானவர் என்று சொன்னால் ஏறி வருகிறவர். அந்த ஏறி வருகிறவர் என்று சொன்னால் நல்ல சகாய.
அந்த சகாயர் எப்படிப்பட்ட சகாயத்தை காண்பிக்கிறார் பாருங்க. அவருடைய சத்துருக்களுக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிற சகாயராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இது எவ்வளவு அற்புதமான ஒரு வாக்குத்தத்த வார்த்தை பாருங்க. ஆண்டவர் இந்த வார்த்தை இந்த காலை வேளையிலே சொல்லுகிறார், அல்லது இந்த வார்த்தையை தருகிறார். நீங்க கேட்டுட்டு இருக்கீங்கன்னாக்கா, ஒரு ஊழியக்காரனா அல்லது ஆண்டவரை முழுக்க முழுக்க அனுபவித்தவனாய் அவரோடு கூட சோத்திரம் உலாவுகிறவனாய் இருக்கிறவனாய் சொல்லுகிறேன், நீங்க எந்த சிக்கல்ல இருந்தாலும் அந்த மகா கொடிய சிக்கல்களிலிருந்து விடுவிக்கிறவர் தான் இந்த ஆண்டவர். இந்த உபாகமம் 33ஆம் அதிகாரம் 7வது வசனத்தின்படி அவனுடைய சத்துருக்களுக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிற சகாயராய் இருப்பீராக. ஆமென். நல்லா கவனிக்கணும். இப்போ இங்கு விடுவிக்கிறது எங்கிருந்து விடுவிக்கிறார்? சத்துருக்களுக்கு. சத்துரு என்றால் யார்? நீங்க அது முதல் தெரிஞ்சுக்கணும். வேதத்துல 2 விதமான சத்துருக்களை குறித்து எழுதியிருக்கு. முதலாவது சத்துரு எவனை விழுங்கலாமோ என்று கர்ஜித்து அலைகிற சிங்கம் போல் இருக்கிறவன், அவன் தான் பிசாசானவன், லூசிபர், சத்துரு பெரிய பாம்பு என்று பைபிள் சொல்லுது. ஆனா எஸ்தர் புஸ்தகத்துல படிச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மனுஷனை குறித்துமே இங்க வேதம் சொல்லுகிறது, சத்துருமாகிய இவனே. அப்போ இந்த சத்துரு என்கிறது கர்த்தர் அளவு யாரை குறிக்கிறது? மனிதர்களை குறிக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவுமாக உண்டாவதாக. எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். உங்க ஜீவியத்திலே யார் சத்துருவாய் இருக்கிறார்கள், யார் சத்துருவாய் காணப்படுகிறார்கள்? கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அவர்களை எல்லாம் ஆண்டவர் முற்றிலுமாய் அவர்களிடத்திலிருந்து உங்களுக்கு 100 சகாயத்தை கொடுத்து விடுவிக்க போகிறார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அந்த மனுஷனை குறித்து சத்துரு என்று சொல்லப்பட்டிருக்குது. அதற்குரிய வசனத்தை உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். எஸ்தர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 24வது வசனம். எஸ்தர் 9:24. அம்மெத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாகியன் யூதருக்கெல்லாம் சத்துருவாயிருந்து யூதரை சங்கரிக்க நினைத்து அவர்களை அழிக்கவும் நிர்மூலமாக்கவும் பூர் என்னும் சீட்டை போடுவித்தான். இப்போ ஆமான் என்கிற மனுஷனை தான் சத்துருன்னு பைபிள் சொல்லுது. அப்ப இன்னைக்கு காலை இருட்டோட ஜெபத்துக்கு வந்திருக்கிற எனக்கு மிகவும் அன்புக்கும் பிரியத்துக்குமான என் அன்பு தேவச்சனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, பிசாசு, அசுத்த ஆவி, லூசிபர், விழுந்து போனவன், இந்த பிசாசு இந்த சத்துரு கூட போராடல பாசு. ஆனா என்னோடு கூட இந்த மனிதர்கள் இப்படி போராடுகிறார்கள். ஐயோ, இப்படி வாதிக்கிறார்கள். எனக்கு ஒரு விடுதலையே இல்லை. அங்கலாய்க்கிறீர்களா? தேவனுடைய ஊழியக்காரனாகி நான் சொல்கிறேன், யெஷூரனை போல ஏறி வருகிற தேவன் அவர் உங்களுக்கு சகாயராய் வந்து சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி விடுவிக்கிற சகாயத்தை கொடுக்க போகிறார். அந்த விடுதலை வரும்போது உங்களுக்கு இருதயத்துக்கு ஐயோ எவ்வளோ பெரிய ஒரு சகாயமாயிருக்கும், எனக்கு ஆண்டவர் எவ்வளவு பெரிய காரியத்தை செய்திருக்கிறார் என்று உங்க இருதயம் மகிழ்ந்து களிக்கூறும். உங்க உதடுகள் கர்த்தரை உயர்த்தி பாடும். உங்க நினைவுகள் ஆண்டோட வசனத்தை சொல்ல துடிக்கும். அப்படிப்பட்ட ஒரு சகாயத்தை ஆண்டவர் கட்டளையிட போகிறார். அவருடைய கண்களிலும் மனிதருடைய கண்களிலும் தேவன் தயை கிடைக்க பண்ண போகிறார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அடுத்ததாக
இந்த யெகோவா என்னும் கர்த்தர் கன்மலையானவர் என்றால் என்ன அர்த்தம்? யெகோவா என்னும் கன்மலையானவர் என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 83ஆம் சங்கீதம். கர்த்தர் நல்லவன். 17வது வசனம். சங்கீதம் 83 17வது வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு ஸ்தோத்திரத்தோடு கவனிங்கள். யெகோவா என்னும் நாமத்தை உடைய தேவரீர் ஒருவரே பூமி அனைத்தின் மேலும் உன்னதமானவர் என்று மனுஷர் உணரும்படி அவர்கள் என்றென்றைக்கும் வெக்கி கலங்கி நாணமடைந்து அழிந்து போவார்களாக. ஆமென். இந்த யெகோவா என்னும் கன்மலையானவர் யார் என்று மூன்றாவதாக பார்க்கும்போது இந்த சங்கீதம் 83:17 சொல்லுகிறது, ஓ பூமி அனைத்தின் மேலும் உன்னதமானவர். அல்லேலூயா. இந்த யெகோவா என்னும் கன்மலையானவர் மூன்றாவதாக எப்படிப்பட்டவர்? நல்ல உன்னதமானவர். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. எனக்கன்பானவர்களே, ஆண்டவர் உன்னதமானவர் என்று நமக்கு தெரியும், நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் அந்த உன்னதமானவர் என்றால் என்ன அர்த்தம்? அந்த உன்னதமானவர் என்கிற வார்த்தை நமக்கு என்ன விளக்கத்தை கொடுக்கிறது? தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. வாசிக்கிறேன். என்னாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 16வது வசனம். என்னாகமம் 24:16. தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு உன்னதமானவர் அளித்த அறிவை அறிந்து சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும்போது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இந்த உன்னதமானவர் என்றால் யார்? அவன் நல்ல வார்த்தைகளை அருளுகிறவர். அந்த உன்னதமானவர் என்கிறவர் யார்? மனுஷனுக்கு அறிவை உணர்த்துகிறவர். நல்ல அறிவை, நல்ல ஞானத்தை, நல்ல புத்தியை கொடுக்கிறவரே இந்த உன்னதமானவர். ஒரு மனுஷன் தேவனிடத்திலிருந்து வார்த்தைகளை பெறுகிற தேவ பிள்ளையாய் மாறிவிட்டால், அந்த உன்னதமானவர் தருகிற ஞானம், அறிவு, புத்தி மூன்றையும் பெற ஆரம்பித்து விட்டால் அடுத்தது ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? அந்த என்னாகமம் 24:16 சொல்லுகிறபடி அவர் நல்ல தரிசனங்களை கொடுக்க ஆரம்பித்து விடுவார். அல்லேலூயா. நல்ல தரிசனங்கள், பரம தரிசனங்கள், கிருபையுள்ள தரிசனங்கள், வல்லமையுள்ள தரிசனங்கள். வெறும் கண்ணை மூடணும், கொஞ்ச நேரம் ஒரு தரிசனம் பார்த்தோம், அது அல்ல. நல்லா தூங்கணும், அப்போ ஒரு சொப்பனம் வந்துச்சு, அது அல்ல. இங்கு சொல்லப்படுகிற தரிசனம் என்பது அந்த சர்வ வல்லமை உள்ளவர் உன்னதமானவராய் வெளிப்படும் போது அந்த உன்னதத்திலிருந்து ஒரு அபிஷேகம் தேவனுடைய பிள்ளைகளை நிரப்பும். அந்த உன்னதத்திலிருந்து இறங்கி வருகிற அபிஷேகம் யாரை அதிகமாய் தொடுகிறதோ அவங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு வெளிகளில் இருக்கிற செதில்கள் கீழே வந்து அவர்கள் தரிசனம் பார்க்க ஆரம்பிப்பார்கள். அவர்கள் பார்க்கிற தரிசனங்கள் 1 நிமிடம், 2 நிமிடம், 5 நிமிடம் அல்ல. அரை மணி நேர தரிசனம், 1 மணி நேர தரிசனம், பல மணி நேரம் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்க தரிசனம். இதெல்லாம் யாருக்கு கிடைக்கும்? அந்த கர்த்தர் நல்லவே, யெகோவா கன்மலையானவர் என்று சொல்லப்படுகிற அந்த உன்னதமானவருடைய நிழலில் இருக்கிறவர்களுக்கு இது கிடைக்கும். இப்படிப்பட்ட தரிசனங்கள் அரை மணி நேரம், 3/4 மணி நேரம், 1 மணி நேரம், 4 மணி நேரம், 5 மணி நேரம், நேரமும் காலமும் போவது தெரியாமல் தரிசனத்தை கண்டு தாழ விழுந்து கடந்து அந்த தரிசனத்திலேயே மூழ்கி போவது, இப்படிப்பட்ட ஒரு பெரிய கிருபையை கொடுக்கிறவர் தான் இந்த உன்னதமானவர். அப்போ கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. யெகோவா என்னும் கன்மலையானவர் என்று சொன்னா அவர் நல்ல உன்னதமானவர். அந்த உன்னதமான அபிஷேகம்,
அந்த உன்னதமான கிருபை, அந்த உன்னதமான மகிமை கூட இருக்குமானால் ஜீவியத்துல மேலே 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 உயர்த்தப்படும். இந்த கடைசி காலத்துல இப்படி தரிசனம் பார்க்கிற, நாள் கணக்காய் தரிசனம் பார்க்கிறவர்கள், மணிக்கணக்கா தரிசனம் பார்க்கிறவர்களை இன்றைக்கு இல்லாமலேயே போய்விட்டார்கள். அந்த அப்படிப்பட்ட தரிசனமே இல்லை, தரிசனத்தை குறித்து எண்ணமும் இல்லை. ஆனா கர்த்தருடைய ஊழியக்காரனாக இருதயத்தின் ஆழத்திலிருந்து வாஞ்சிக்கிறேன், நம்முடைய இயேசுவின் வல்லமை ஊழியத்தை சார்ந்தவர்களே, இப்படிப்பட்ட மணிக்கணக்காய் தரிசனம் பார்க்கிறேன் உன்னதமானவரின் அபிஷேகத்தை பெற்றவர்களாய் மாறப்போகிறார்கள். அவர்களுக்கு அந்த வார்த்தையை கொடுப்பா, அந்த தரிசனத்தை கொடுப்பா, அந்த வெளிப்பாட்டை கொடுப்பா. அவங்க காத்து கிடப்பார்கள், காத்து கிடப்பார்கள், காத்து கிடப்பார்கள். ஆண்டோடு தரிசனத்தில் மூழ்கி கிடப்பார்கள். ஒருவரும் பக்கத்திலே போக முடியாது, ஒருவரும் சரீரத்தை தொட முடியாது, ஒருவரும் அவர்கிட்ட பேச முடியாது. ஏனென்றால் அவருடைய சரீரம் பூமியில இருக்கும். ஆனா ஆவியோ கர்த்தர் கொடுத்த அந்த தரிசனத்தில் உள்ளே நுழைந்திருக்கும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அதனால்தான் இப்படிப்பட்ட தரிசனத்தை பெற்றவர்கள் யார் என்று வேதாகமத்தில் நீங்கள் அர்த்தத்தை கேட்டாக்கா, தானியேல் தீர்க்கதரிசி தான் இப்படி உன்னதமானவரின் தரிசனத்தை பெற்ற மனுஷனாயிருக்கு. நீங்க பைபிள்ல இந்த உன்னதமான வார்த்தை அதிகமா எங்க வருது நீங்க பாத்தீங்கன்னாக்கா, தானியேல் புஸ்தகத்துலதான் சொல்கிறோம். இந்த உன்னதமானவரை குறித்த வசனங்கள் அதிகமா வர்றத பார்க்கலாம். தேவனுக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த உன்னதமான வார்த்தை வர்ற வசனங்களை சொல்ற பாருங்க. தானியேல் 3ஆம் அதிகாரம் 26வது வசனம், 4ஆம் அதிகாரம் 2வது வசனம், 4ஆம் அதிகாரம் 17வது வசனம், 4ஆம் அதிகாரம் 24வது வசனம், 4ஆம் அதிகாரம் 25வது வசனம், 4ஆம் அதிகாரம் 32வது வசனம், 4ஆம் அதிகாரம் 34வது வசனம், 5ஆம் அதிகாரம் 18வது வசனம், 5ஆம் அதிகாரம் 21வது வசனம், 7ஆம் அதிகாரம் 18வது வசனம், 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், 7ஆம் அதிகாரம் 25ல 2 முறை, 7ஆம் அதிகாரம் 27வது வசனம். இத்தனை முறை இந்த உன்னதமானவர் என்கிற வார்த்தை தானியேல் புஸ்தகத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கு. இப்போ கண்மலையான யெகோவா என்னும் உன்னதமானவர் என்ற வார்த்தை தானியேல் புஸ்தகத்துல இத்தனை முறை வருதுன்னா, அந்த வேதாகமத்தை எழுதினவர்கள் எழுத வேண்டும் என்பதற்காக எழுதினது அல்ல. மெய்யாகவே அந்த நாட்களில் ஷாத்ராக் தரிசனம் பார்க்கிற மனுஷனாய் இருந்தார், மேஷாக் தரிசனம் பார்க்கிற மனுஷனாய் இருந்தார், ஓசத்ரம் ஆபேத் நேகோ தரிசனம் பார்க்கிற மனுஷனா இருந்தா. அந்த நாட்களில் இருந்த ராஜாக்கள் தரிசனம் பார்க்கிறவர்களா இருந்தார்கள். அங்க இருந்த ராஜாக்கள் சொப்பனம் பார்க்கிறவர்களா இருந்தார்கள். இவங்க எல்லாரும் பார்த்த தரிசனங்கள் சொப்பனங்களை விட அந்த தானியேல் எல்லா தரிசனத்தையும் பார்க்கிற மனிதராகவும் இருந்தார். பார்க்காத தரிசனத்துக்கு விளக்கம் கொடுக்கிறவராகவும் இருந்தார். இதுக்கு பேர்தான் உன்னதமானவர். அல்லேலூயா. யெகோவா என்னும் கண்மலையானவர் என்று சொன்னால் அவர் உன்னதமானவே. கர்த்தருடைய ஊழியக்காரனாகி நான் தேவனுடைய அபிஷேகத்தை முன்னிட்டு சொல்லி நான் முடிக்கிறேன். நீங்கள் சாதாரணமானவர்களாக இருக்கலாம், எளிமையானவர்களாக இருக்கலாம், அல்லது வாஞ்சையுள்ளவர்களாக இருக்கலாம். ஒருவேளை எனக்கு இருட்டோட ஜெபத்துல வந்து கலந்து கொள்ளணும் அந்த எண்ணத்துக்காக வந்தேன் இருக்கலாம். நீங்க எந்த நிலைமையில எந்த யோசனையில இருட்டோட ஜெபத்துக்கு வந்தீங்களோ, உங்களுக்கு கர்த்தருடைய ஊழியக்காரனாயிருந்து கர்த்தருடைய வார்த்தையை சொல்றேன். இந்த யெகோவா கண்மலையான தேவன் இந்த நாள் முதல் உங்களோடு உன்னதமானவராய் வெளிப்பட போகிறார். அந்த உன்னதமான தானியேல் காலத்து தரிசனங்கள், அந்த உன்னதமான தானியேல் காலத்து சொப்பனங்கள், அந்த உன்னதமான தானியேல் காலத்து வார்த்தைகள், இது எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுக்க போகிறார். அப்ப யெகோவா என்னும் கண்மலையானவர் என்று சொன்னால் தேவனுக்கு மகிமை கிருபை தயை உண்டாவதாக. முதலாவது அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன்.
இரண்டாவது, அவர் ஏறி வருகிற தேவன். மூன்றாவது, அவர் உன்னதமானவர். ஆமென். அவருடைய உன்னதத்துக்கு கீழே தான் நாம் உட்கார்ந்து இருக்கிறோம். ஆனபடினால் அந்த தேவனுடைய நாமம் இன்னும் உன்னதத்தில் உயர்த்தப்படுவதாக. இந்த செய்தியை கேட்டு உங்க வீடுகளிலே இந்த சர்வ வல்லமை வெளிப்படும். ஓ கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஏறி வருகிற தேவனுடைய சகாயம் வெளிப்படும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ரொம்ப முக்கியமாய் ஓ கர்த்தர் அந்த உன்னதமானவர், உன்னதத்தினால் உங்களை நிறைத்தருளுவா. கர்த்தர் இந்த வார்த்தைகளை அப்படியே ஆமென்றும் ஆமேன் என்றும் வாய்க்க பண்ணுகிறபடினால் கண்களை மூடி ஒப்பு கொடுத்து எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலே எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரமபிதாவே, நல்ல அருமையான இந்த காலை வேலைக்காக நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அதிகாலை இருட்டோட ஜெபத்திலே யெகோவா என்னும் கண்மலையானவர் என்ற தலையங்கத்தில் தேவன் வெளிப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். உடைய 3 நாமங்களை இன்னைக்கு பறைசாற்றி இருக்கிறேன். அந்த 3க்குரிய கிருபை ஆண்டவரே உடைய பிள்ளைகளை நிரப்பட்டும். எல்லாரையும் இந்த மகிமை ஆளுகை செய்யட்டும். விசேஷமாய் கர்த்தரடிக்கு சொன்னதை போல ஏறி வருகிற கர்த்தராய் எல்லா வீட்டிலும் எல்லாருக்கும் சகாயம் பாராட்டும். ஓ இரண்டாவதாக உன்னதமான கர்த்தராய் அந்த உன்னதத்தின் சகல அபிஷேகத்தினாலும் ஆசீர்வாதத்தினாலும் உடைய ஜனங்களை நிறைத்து விடும். கர்த்தர் சொன்ன தீர்க்கதரிசன வார்த்தைகளின்படி ஆண்டவரே ஒவ்வொரு இருப்பாயுதமாய் மாற்றும். கர்த்தருடைய வார்த்தை எப்படி நடப்பதாக தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.